Daily. Taste the Daily. டாக்டர் சரவணன், தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர் செம்பரம்பாக்கத்துக்கு உட்பட்ட அந்த தொகுதியினுடைய ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். செம்பரம்பாக்கம் ஏரியை ஏன் திறக்கிறதுக்கு என்ன கூப்பிடலை அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அது ஒரு நியாயமான கேள்வியாக கூட நம்ம பார்க்கலாம். ஆனால் ஒரு கேள்வி கேட்கும்போது ரெண்டு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. ஏன் தண்ணியை நாங்கள்லாம் தொடக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியும், எப்பதான் இந்த வெறியெல்லாம் மாறும் அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் அவர் முன்வைக்கிறாரு. இதை பார்க்கும் பொழுது உள்ளபடியே அவருடைய மனசுல என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாத்தீங்கன்னா உள்ளபடியே பாத்தீங்கன்னா இப்ப தமிழகத்துல 20% பட்டியலின மக்கள் தான் இருக்கிறார்கள். திமுக ஆட்சியில இந்த பட்டியலினத்துடைய தலைவர்களா இருக்கட்டும், அந்த மக்களுக்கா இருக்கட்டும், அவங்களுக்கான அநீதி தொடர்ந்து இழைக்கப்பட்டு வருகிறது. காலங்காலமா அவங்க வாக்கு வங்கிக்காக மட்டும்தான் அவங்க பயன்படுத்தப்படுறாங்க. இப்ப இந்த செம்பரம்பாக்கம் ஏரியாவை, அந்த ஏரியாவோட மேட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கடந்த 3 வருஷம் சட்டமன்ற உறுப்பினருக்கு அவங்க தகவல் தெரிவிச்சுக்கிறாங்க. அவர் அண்ணன் செல்வ பெருந்தகை தான் திறந்து விட்டுருக்கிறார். கடந்த வருஷமும் இந்த வருஷமும் மட்டும் அவரை கூப்பிடல. இப்போ இது 2 காரணம். அவரு ஓப்பனா சொல்றாரு பாருங்க, ஒரு விஐபின்ற படத்துல விவேக்குக்கு வரும் மனசாட்சி பேசிருச்சுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அடிக்கடி செல்வ பெருந்தகைக்கு மனசாட்சி பேசும். இந்த மாதிரி திமுகவோட அநியாயத்தை சொல்லுவாரு. கம்யூனிஸ்டும் இப்ப அது மாதிரி வந்துட்டாங்க. திருமாவளவன் எல்லாருமே இப்ப அவங்க மனசாட்சி பேச ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை இந்த தேர்தல் நெருங்குது, இவங்க முன்வைக்கிறாங்க, சீட்டு அதிக கேட்கறாங்க, இப்ப காங்கிரஸ் ஆட்சியில கூட்டணி பங்கு கேட்கறாங்க அப்படின்ற ஒரு சில கோபங்களும் இவர் மேல இருக்கிறது. அதனால அவருக்கு ஓப்பனா சொல்றாரு, பொதுப்பணித்துறையை திட்டுறாரு. அப்ப யார் அந்த அயோக்கியன் அப்படின்றது இப்ப எல்லாருக்கும் தெரியும். அவர் யார சொல்றாரு, சொல்றாரு, எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தெரியலையே சார், கொஞ்சம் சொல்லுங்க சார், தெரிஞ்சுக்கிறேன். ஏவாதான் இப்ப பொதுத்துறையோட மாண்புமிகு அமைச்சர் அவரு. அதனால பொதுத்துறை அமைச்சரை தான் அவர் திட்டுறாரு, அதிகாரியை திட்டல. அப்ப தண்ணியில கை வைக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு சாதிய பாக்குறாங்க அப்படின்றது, சாதியத்தை திமுக பாப்பாங்க. ஆர்எஸ் பாரதி என்ன செஞ்சிருக்கிறாரு, ஏற்கனவே ஒரு முறை நீதிமன்றங்கள்ல உயர் பொறுப்புகள் வரும்போது அது கலைஞர் கருணாநிதி போட்ட பிச்சைன்னு சொல்லி இருக்கிறாரு. பொன்முடி ஒரு மாணவியை பார்த்து கூட கேட்டாரு, என்ன ஜாதின்னு கேட்டாரு. ராஜகண்ணப்பன் என்ன செஞ்சாரு, விசிக தலைவருக்கு ஒரு சாயமோன்னு ஒரு பிளாஸ்டிக் சேரை கொடுத்தாரு. பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர் வீட்டுல ஒரு பட்டியலின ஒரு சிறு வயது பெண்ணை அதுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருந்தது, அதை ஹராஸ்மெண்ட் நடந்திருந்தது. இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா நெருக்கி ஒரு 25 பஞ்சாயத்துல அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அந்த உறுப்பினர்கள் சேர் தராம தரையில உட்கார வச்சிருந்தோம். அவளத்தை நம்ம பார்த்தோம். இப்படி தொடர்ச்சியா இருக்கு. இப்ப கள்ளச்சாராய மரணம் இதுல கள்ளக்குறிச்சி நடந்ததுல பாத்தீங்கன்னா 40 பேர் இந்த பட்டியலின மக்கள் தான். அவங்க 28 ஆணவ படுகொலை நடந்திருக்கு திமுக ஆட்சியில. இந்த பட்டியலின அந்த கப்புள்ஸ் அந்த இதுல நடந்திருக்கிறது. இப்ப திரைப்படங்கள்லாம் இப்ப கொண்டு வர்றாங்க. இப்ப பைசன் ஒரு படம் எல்லாம் இப்ப வந்திருக்குது. அதெல்லாம் ஒரு நியூட்ரலா படம் எடுக்காம இவங்க பண்டு பண்ணி எடுக்கக்கூடிய படம்ன்றனால அதை பாத்தீங்கன்னா ஒரு சார்பா காமிக்கிறோம்னு சொல்லி சாதிய மோதலை தூண்டுறாங்க வாக்கு வங்கிக்காக. அதனாலதான் நாங்குநேரியில ஒரு சின்ன பையன் அவனுக்கு கத்தி குத்து அருவாலை வெட்டக்கூடிய ஒரு சம்பவம் நடக்குது. பட்டியலின் சிறுவன் தான் அந்த பையன். ஆனா டாக்டர் இன்னொன்னு என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய திமுக ஆட்சியாளர்களே என்ன சொல்றாங்கன்னா, இது சமூக நீதி ஆட்சி, எல்லாருக்கும் எல்லாங்கிறதா எங்களுடைய கொள்கை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே. அது நீங்க சொல்றதை பார்த்தா ஒரு கூட்டணி கட்சியினுடைய தமிழக தலைவர், அது இத்தனைக்கும் அவர் தேசிய கட்சியினுடைய தமிழக தலைவர், அவர்கிட்டயே இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களா? ஆமா ஆமா, என்ன அவங்க கிட்ட அந்த பாகுபாடு இருக்கும். அந்த பொதுமக்கள், பட்டியலான பொதுமக்களை அவங்க வாக்கு வங்கிக்காக அவங்களை ஏமாற்றுவாங்க, அந்த கூட்டணி அமைக்கிறது மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி உயர்ல பொறுப்பு தலைவர்களை அவமரியாதை பண்றது அது அவங்களுடைய வாடிக்கை. இதுல என்ன ஆகுது, நம்ம கரூர் அந்த 41 அப்பாவி உயிர்கள் பலி நடந்த பிறகு தாவேக தலைவர் விஜய்கிட்ட ராகுல் காந்தி பேசினார்ன்ற ஒரு செய்தி இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி பல்வேறு செய்திகள் வருது. சீட்டு கேட்கறாங்க, கூட்டணி ஆட்சி கேட்கறாங்க, ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு உடனே அவரை ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் தலை தூக்கிக்கிறது, இந்த சாதிய வன்மம்ன்றது தலை தூக்குறது, எப்படி கேட்கறது அப்படின்றது வருது. ஆனா டாக்டர், இவரு தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்ற சமயத்திலிருந்து என்ன எல்லா பேச்சு வந்ததுன்னா, திமுக தலைமை தான் இவரை இந்த இடத்துக்கு கொண்டு வச்சாங்க. கே.எஸ். அழகிரியோடைய மாற்றத்துக்கும் இவர் அந்த இடத்துக்கு கொண்டு வச்சதுக்கும் காரணமும் திமுக தான் எல்லாம் பேசினாங்க. அதே திமுக எதற்காக இவர் மேல இப்படி வன்மத்தை காமிக்கணும்?
ஆமா, இவர் அந்த நேரம் நமக்கு கீழே இருப்பாரு, அடிபடிஞ்சு போவாரு, நம்ம ரப்பர் ஸ்டாம்பா இருப்பாருன்னு நினைச்சு அவர் கொண்டு வந்தாங்க. 2-3 இஷ்யூல கூட அவரை காப்பாத்தி இருக்கிறாங்க அவங்க. இப்ப வந்து அண்ணன் சவுக்கு சங்கர் வீட்டுல நடந்த பிரச்சனையில கூட இவரோட பெயர் அடிபட்டது. இன்னும் வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல கூட பெயர் அடிபடுகிறது. அப்ப இதுல எல்லாம் வந்து காப்பாத்துறாங்க. ஆனா அந்த அவங்களுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு அவருக்கான ஒரு உரிமை குரல் எழுப்புறாருல, எங்களுக்கு கூட சீட்டு வேணும் காங்கிரஸுக்குன்றாருல. அப்ப வந்து காங்கிரஸ் சேர்ந்த முன்னாள் தலைவர் பெரிய வந்து வேலுச்சாமி என்ன சொல்றாரு, திமுக தனிச்சு நிக்க பார்க்க சொல்லுங்க, கூட்டணி இல்லாம முடியுமான்னு பார்ப்போம், காங்கிரஸ் நம்மளுக்கு தேவைன்றாரு. ராகுல் காந்தி இவர்கிட்ட தவிக தலைவர்கிட்ட பேசுறாரு. அதனாலதான் உதயநிதி என்ன சொல்றாரு, துணை முதலமைச்சர் இந்த கையை நம்மளோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல அவரை சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. இதெல்லாம் சேர்ந்துதான் ஒட்டுமொத்தமாக சாதிய வன்மம்ன்றது திமுகவுடைய தலைவர்களை அடிமனசுல பதிஞ்சு போன ஒண்ணு. அது அப்பப்ப வந்து வெளிப்படும். அத்தனை தலைவர்களும் இவங்க வந்து அந்த அளவுக்கு தான் நடத்துகிறார்கள். அன்றைக்கு வேங்கை வயல் ஆரம்பித்து இன்றைக்கு இந்த விவகாரம் வரைக்குமே தொடர்ந்து இந்த தண்ணியை மையப்படுத்தி சாதிய வன்முறைகள் நடந்துகிட்டு தான் இருக்குங்கிறதையும் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த மேட்டர் இருக்கு, வேங்கை வயல் மேட்டர் இருக்கு, அதுல என்ன நடவடிக்கை வந்திருக்கிறது. அப்ப இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் சாதிய வன்மோடு இந்த கொடுமைகள் நடப்பதற்கான ஒரு சாட்சியாக இந்த ஆட்சியில் நடந்திருக்கிறது. வெடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. புரியுது. என்ன வெடிக்க போகுதுங்கிறத நான் வாங்கிக்கிறேன். நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். டாக்டர் சரவணன் சார், இப்ப என்னன்னா தொடர்ந்து திமுக கூட்டணிகள் எல்லாமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, கூட்டணி கட்சிகள். ஆனா வெளியில வந்து பாத்தீங்கன்னா இவர் தமிழ்வேந்தன் சொன்ன மாதிரி எங்களுக்குள்ள நாங்க நல்லா தான் இருக்கிறோமே, ஏன் உங்களுக்கு, எங்களுக்குள்ள நாங்க ஜனநாயகமா இருக்கு, ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு பார்வை அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன் இன்னும் சொல்ல போனா துணை முதலமைச்சர் உதயநிதியே கை நம்மளை விட்டு போகாதுன்னு பொதுவெளியிலேயே பேசுறாங்கன்னா உள்ளபடியே உள்ளுக்குள்ள ஏதாவது சலசலப்புகள் பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குங்கிறத ஒரு நிகழ்வு நமக்கு வந்து சுட்டி காமிக்குதா? நிச்சயமாக. இப்ப நம்மளுடைய விவாதத்துல இன்டர்வலுக்கு முன்னாடி நம்ம திமுக இருக்கக்கூடிய அந்த சாதிய வன்மத்தை பத்தி பேசணும், மிக தெளிவா பேசணும். ஆனா தமிழ்வேந்தன் வந்து அந்த பேச்சை டைவர்ட் பண்ண பார்த்தாரு. அவருக்கே சொல்லிக்கிறோம், திமுக அதிமுகவை எடுத்து பாருங்க. அதிமுகவுல நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மாவும் ஐயா எடப்பாடியாரும் எப்படி நடத்தினாங்க அவங்கள அப்படின்னு பாருங்க. அம்மா நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, உண்மையான மாமன்னனாக அண்ணன் தனபால வந்து சபாநாயகர் அம்மா ஆக்கினாங்கன்றது அண்ணன் ஒத்துக்கிட்டாரு. திருச்சி பொது தொகுதியில வந்து தலித்தை சேர்ந்த எருமலை அவர்களை வந்து எம்எல்ஏ ஆக்கினாரு. அம்மா இலவச சைக்கிள் திட்டத்தை அறிவிக்கும் பொழுது முதல்ல கொடுத்தது பட்டியலின மாணவிக்கு தான் கொடுத்தாங்க. அப்புறம் தான் பிறருக்கு அடுத்த சமுதாய மாணவிகளை சேர்த்தாங்க. இன்னும் வந்து ஜனாதிபதி முர்மு தேர்தலில் அதிமுக வந்து எடப்பாடியார் ஆதரிச்சது, நம்ம ஓட்டு போட்டது வந்து அவங்களுக்கு போட்டோம், திமுக அகெயின்ஸ்டா போட்டுச்சு. 2 ராஜ்யசபா எம்பி கொடுத்திருக்கிறாரு பட்டியலின மக்களுக்கு. இப்படி அதிமுக நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கு. அண்ணன் தமிழ்வேந்தனுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். இன்னும் நீங்க கேட்கக்கூடிய கூட்டணியை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளும் சலசலப்பு இருக்கு. அண்ணன் திருமாவளவன் தொடர்ச்சியாக கொடியேற்ற விடலாமல அவங்க கூட்டத்துக்கு இடர்பாடு, தொடர்ச்சியா பிரச்சனை, அவருக்கான சுயமரியாதையை பாதிக்கிற அளவுக்கு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதுபோல அங்கங்க அதை பேசிக்கிட்டே இருக்கிறாரு. கம்யூனிஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் கம்யூனிஸ்ட் தொடர் இப்ப கூட 54 நாள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சாம்சங் தொழிலாளர் போராட்டத்துல அவங்களுக்கு கிடைச்ச அந்த பிரச்சனைகள், இப்படி பல்வேறு பிரச்சனைகள் அவங்களும் மாட்டி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மதுரையில கம்யூனிஸ்ட் கட்சி திமுக மாட்டி முடிச்சுக்கிட்டு இருக்குது. இன்னும் பாத்தீங்கன்னா மதிமுக பாத்துக்கிறீங்க, அங்க எம்பி துரை வந்து அவருக்கு துரை வைகோக்கு தேர்தலில் அவரை ரேகிங் பண்ற லெவலுக்கு நடத்தினாங்க. காங்கிரஸ்க்கு இப்ப இந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கையில் ஒட்டுமொத்தமா இந்த கட்சிகள் எல்லாம் அதிருப்தியில் இருக்குது. அதனால இவ்வளவு சுயமரியாதை இழந்து இந்த கூட்டணியில் இருக்கணுமா, சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் இருக்கணுமான்றத அந்த தலைவர்கள் முடிவு பண்ணணும். இன்னொரு பக்கத்துல அருமையான ஒரு இது இருக்கிறது, அதிமுக இருக்கிறது, சாமானிய மக்களுக்கான ஒரு கட்சியா எடப்பாடியார் திகழ்ந்துகிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு அரசியலும் அப்படித்தான் இருந்திருக்கு. 5 வருஷம் திமுக, அப்புறம் 10-15 வருஷம் அதிமுக. இது வந்து சரியான நேரம். இந்த தலைவர்கள் எல்லாம் வந்து தங்களை மதிக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு இயக்கம், அதுக்கான ஒரு தலைவர். இப்ப எழுச்சி பயணத்துல அவருடைய வாக்குறுதிகளை பார்க்கிறோம், அவருடைய பேச்சு அணுகுமுறையை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கூட்டணிக்கு இவங்க நிச்சயம் மாறுவாங்க. அவங்க மனசுல வந்துருச்சு, அணி மாறுவோம்ன்ற ஒரு எண்ணம் வந்து விட்டதாகத்தான் பார்க்க. நன்றி. இதே உங்க இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன்.